நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாருங்க. இதுக்கு மேலே இதை இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு புரிய வந்துடுது. நம்ம அக்கா ஏன் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க, தான் அக்காவை தான் அம்மாவுக்கும் மேலே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அவங்க இருந்து என்ன ஒரு மகனாக கூட பார்க்கலையே, சரி அட்லீஸ்ட் தம்பியாவது பார்த்துருக்கலாம்ல, என்கிட்ட கேட்டிருந்தா நானே இந்த சொத்தை அவங்க கையில் எடுத்து தந்துட்டு இருப்பேன். அதை விட்டுட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அந்த சொத்தை அவங்க எடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். தம்பி இந்த சொத்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா நானே அப்போவே கொடுத்துட்டு நான் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட என்னோட பாசத்தை கொச்சப்படுத்தி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் என் மேலே பொய் கேஸை போட்டு இந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணி எங்கிட்டேருந்து வாங்க நினைக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கதறி கதறி அழுறாரு மல்லிக்கிட்ட. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் விஜய், எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் உங்களை வெளியே எடுப்பேன். ஏன்னா அவங்க வச்சுன்னு இருக்கிற வக்கீல் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. நான் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தனியாக வக்கீல் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வக்கீலையும் மீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரிக்கிட்ட பண செல்வாக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு வக்கீலும் முன் வர்றாங்க. இதனால் இவங்களே முடிவு எடுக்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் இவங்களே தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸையும் இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் கலெக்ட் பண்ண என்ன வந்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஜட்ஜ் ஐயா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஐயா, நான் அதிகமாக படிக்கல, இருந்தாலும் என்னோட கணவரை காப்பாற்ற நான் தான் போராடி ஆகணும். இந்த மாதிரி அவர் மேலே பொய் கேஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, என்னென்ன விஷயம் இருக்குது, எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸையும் காட்டுறாங்க. உடனே சரி ஓகேம்மா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட வீட்டுக்காருக்காக நானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் பர்மிஷன் இருக்குது, தனிநபரும் வாதாடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பர்மிஷனும் கொடுத்துறாங்க. இந்த விஷயம் நம்ம ராஜேஸ்வரிக்கும் தெரியாது, வக்கீலுக்கும் தெரியாது. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக மல்லி எந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாம் வெறும் ஒரு பேப்பரை மட்டும் ரிப்போர்ட்டை வச்சு அங்கே போகிறாங்க. எவிடன்ஸ் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காதான் நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு அதை பிடிங்கிட்டு போய் ரவுடிங் கிட்ட அப்படியே சும்மா ஆள் வச்சு ஒரு பக்கம் பிடுங்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஜட்ஜ் ஆகியும் பார்த்துறாரு. ஓஹோ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த பொண்ணு அப்போவே எங்கிட்ட சொன்னால் ஆனால் அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி இதுக்கு மேலே இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யார் அதை பிடிங்கிட்டு போனாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வந்து யாரும் அவங்கள இதை பண்ண சொன்னால் அடித்து ஒரு பக்கம் உதைக்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறத பார்க்கணுமே, இந்த மல்லி தான் சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி நீ கரெக்டாக எட்டுன்னு போயிட்டேன்னா அந்த சமயத்தில் ஜட்ஜையா பார்ப்பாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ராமா எல்லாத்தையும் இவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே ஜட்ஜையா பலமான ஒரு அடி விடுறாரு. உடனே அப்படியே மூஞ்செல்லாம் செவந்துடுது அவனுக்கு. உண்மையை சொல்கிறா யாரா பண்ண சொன்னது, இந்த ராஜேஸ்வரி மேடம் தான் பண்ண சொன்னாங்க. அவங்க இந்த கேஸில் எப்போவுமே விஜய் வெளியே வரக்கூடாது ஒரு 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வெளியே வந்தால் இவங்களோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி திருன்னு முடியும், ராஜேஸ்வரியை கைது செய்யுங்க, அது மட்டும் இல்லாமல் கூட வாதாட வந்த வக்கீலையும் கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு நீதியும் வழங்கிடுறாரு. நம்ம விஜய் குற்றமற்றவர். இது எல்லாத்தையும் செஞ்சது ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரிக்கு உடஞ்ச இருந்த ரஞ்சிதம் ப்ளஸ் இந்த வக்கீல் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கரெக்டாக கோர்ட்டில் நிற்க வச்சிடறாங்க. அவங்களுக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு பக்கம் முழிக்கிறாங்க திருன்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதம். டே விஜய் அக்காடா என்னை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு. அக்கா நீங்கள் இந்த அளவுக்கு மட்டமாக இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதை என்னால் மன்னிக்கவும் முடியல, ஒரு பக்கம் மன்னிக்காமல் இருக்கவும் முடியல. நான் வேணா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களை சீக்கிரமாக வெளியே எடுத்துறேன், ஆனால் வீட்டு பக்கம் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி மனசுக்குள்ளே நீ வெளியே ஏறி அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் போடுறேன், இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சொத்து வந்து அவங்க அப்பா ஆல்ரெடி முன்கூட்டியே தெளிவாக பத்திரத்தில் எழுதி வச்சுருக்கேன். இந்த சொத்து விஜய்க்கு மட்டும்தான் சொந்தம். என் மகளுக்கான சொத்தை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாருல, அவர் வந்து கம்பெனி ரன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த சொத்து எல்லாமே நம்ம விஜயோட அப்பாவு தாங்க. விஜய்க்கு அந்த விஷயம் தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி அவங்களோட கைவித்தியை காட்டி அந்த சொத்தை எல்லாமே இழந்துட்டாங்க. இப்போ கடனில் போயின்னு இருக்குது. இதுக்கு இங்கே இருக்கிற சொத்துக்கும் ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு துளிக்கிற சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே நம்ம ராஜேஸ்வரி கதறி அழுறாங்க. இந்த அளவுக்கு எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, என் தம்பி எனக்கு விட்டு தந்திருக்கான், ஆனால் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் கேவலமாக சொத்துக்காக ஆசைப்பட்டு என் தம்பியவே ஜெயிலில் வச்சு பார்த்தனே, நான் எவ்வளோ பெரிய கேவலமானவளாக இருப்பேன், நான் அந்த உலகத்தில் உயிரோடய இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ரஞ்சித் ஒரு பக்கம் இப்போயாவது புத்தி வந்து சரி போய் எங்கே சாவடின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த இடத்துல மல்லி இருக்கிறத பார்த்து தான் அந்த ட்ராமாவை போட்டிருக்காங்க. உடனே மல்லி இளங்கன மனசில் இவங்கள வீட்டுக்கு திரும்ப கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடிப்பாவே மல்லி நீ திருந்தவே மாட்டேன், வாழ்க்கையில் மல்லி என்றைக்குமே திருந்த மாட்டாங்க. மல்லிக்கு அடி மேலே அடியை முழந்தா மட்டும்தான் புத்தி வருங்க. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நம்ம மல்லியை ரொம்ப கடவுளுக்கு மேலே நல்லவங்கன்னு சொல்லிட்டு நினச்சிவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு
நினைக்க மாட்டாங்க. அவங்களோட காரியம் ஆகிற வரையும் கரெக்டாக காலை பிடிக்குவாங்க. காரியம் ஆயிடுச்சா காலை வாரி விட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர்னால் அது நம்ம ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி கூட இந்த ரஞ்சிதமும் இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.